சூதுகம் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே சமயம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது இந்த படத்தோட ஒர்க். ஏன்னா நலனோட நான் வந்து இந்த கோயன் பிரதர்ஸ் இந்த மாதிரி உடி ஆலன் படம்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வந்தால் செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். நலனோடது வந்து அந்த எனக்கு வந்து அவங்களோட அந்த லெவலில் இருந்தது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஸோ அந்த இது வந்து ஒரு காமெடியாக இல்லை சீரியஸான மூவியா அப்படின்றது வந்து ஒரு தின் லைன் இருக்குது. நம்ம ரெண்டு சைட்லேயும் உடனே நம்ம வந்து ரொம்ப டெலிபரேட்டாக காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு முதல் நாளே. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரே பயம். ஒரு பாட்டும் பண்ணும்போது இது ரொம்ப காமெடியாகவும் இருக்கக்கூடாது, சீரியஸாகவும் இருக்கக்கூடாது, சிரிக்கவும் கூட, அழக்கூடாது, அந்த மாதிரி பயமாக சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு ரிப்ளைலாம் சொல்ல மாட்டார். நல்லா கேட்டேன் பஸ் அப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். அப்புறம் ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி செம்மையாக இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னு நான் ரொம்ப பயங்கரமாக சொன்னேன். ஓகே பாஸ் அப்படின்ட்டு வச்சிட்டாரு. அப்போ தான் சரி ஓகே அவர் லைட்டாக பிடிச்சிருந்தது போல இருக்கு நான்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னோடய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. இந்தியாவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இந்தியாவில் வந்து ஒரு புது செட் ஆஃப் மியூசிஷியன்ஸோட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவிக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து என்னோட எப்பவுமே இந்த போன 3 படங்களும் மாஸ்டர் பண்ண லியோன் ஜோவர்ஸ் அவர்களை வந்து நான் மீட் பண்ண போனேன் ரெக்கார்டிங் பண்ணும்போது. போனோடனே வந்து அவர் ஹாய் சந்தோஷ் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு. வந்து இதை நம்பி நான் ஒரு 20 நாள்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பண்ண ஒரு மாஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசியாக வந்து மைக்கேல் ஜாக்சன், பீட்டில்ஸ், மடோனாக்கெலாம் மாஸ்டரிங் பண்ணுறவர் வந்து சூதுகமுக்கு மாஸ்டரிங் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு அதில் ஒரு லைட்டாக ஒரு மொக்கை இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாமா டோசர் கேட்டு வேகமாக ஓடி வந்தார். இட்ஸ் நைஸ். அப்புறம் கம்னா கம் பாட்டு கேட்டார். கேட்டு வந்து வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டார். இது ஸ்பிரிச்சுவல் சாங் சார், இது வந்து ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னும் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே ஃபில் ஹார்ட்டில் அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா எல்லோரும் பயங்கரமாக எனக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஸ்கோர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கனவுலாம் அவர் நிறைய மாதிரிலாம் கனவு இருந்தது. அந்த ஸ்ட்ரிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்கலாம் அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு அப்படியே பயந்து ரெக்கார்ட் பண்ணி அதுவும் ரொம்ப நல்லா வந்தது. என்னோடய லிரிசிஸ்ட்டு, அப்புறம் மியூசிஷியன்ஸ், அப்புறம் வாசித்தவங்க, கோஆர்டினேட் பண்ணவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்றைக்கி தான் அந்த பாட்டெலாம் பார்த்தேன், ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த சைடில் அந்த பபுள்ஸ்லாம் ஊதிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க ராஜா கிட்ட, ரொம்ப ரொம்ப எப்பிக்காக இருந்தது. அது வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர் நலன், ரொம்ப யாருமே எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ரொம்ப இது வேணும் அது வேணும்லாம் சொல்லி இது பண்ணிக்கல. ஒரு கேஷுவலான ஒரு சாலிடான ஸ்கிரிப்டோடு எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்ற ஒரு நல்ல இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. கார்த்திக் சுப்பராஜுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். என்னோடய டைரக்டர் ரஞ்சித், அப்புறம் மாணவராஜா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. படம் ரொம்ப வேகமாக பண்ணி முடித்தோம். ப்ரொடியூசர் வந்து ஷார்ட் எடுத்து சொல்லட்டாத குறை தான். ஸ்கூல் படிக்கும்போது தான் பிரின்ஸிபல் பார்த்து பயப்படுவேன். அதுக்கப்புறம் பயந்ததுன்னா அப்பப்போ ப்ரொடியூசரை பார்த்து பயப்படுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எவ்வளோ தான் வேகமாக பண்ணாலும் குவாலிட்டியில் ஒரு கான்சியஸாக இருப்பார். இப்போ நாங்கள் எந்தளவு விரும்புகிறோமோ அந்தளவு அவரும் குவாலிட்டியில் கான்சியஸாக இருக்கார். ஸோ அதனால தான் படம் அடுத்தடுத்து லைக் ஒரு குவாலிட்டியோடு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு இக்கட்டான பொசிஷனில் இருக்கும். அதாவது படம் நிறைய வாட்டி எடிட் பண்ணி பார்த்து ஸோ நிறைய எல்லா எமோஷன்ஸ் காமெடிலாம் பழகிருக்கும். ஸோ வந்து இப்போ மியூசிக்கும் சவுண்ட்ஸும் வர வரைக்கும் நியூ இது வராது, அந்த புதுசாக எனர்ஜி வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ வெளியெல்லாம் போய் பார்க்கும்போது, டீ கடையில் வெளியெல்லாம் போய் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் சூப்பராக வந்திருக்காமே, செம்மன் பேசிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, யாருங்க பேசிக்கிறாங்கன்னா எல்லோரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் தான் தெரியுது. ஸோ அதுக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டாக் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் டாக் கிரியேட் அப்படியே அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இன்னும் ஒரு மந்த் மெயின்டைன் பண்ணிங்கன்னா படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிரும். ஏன்னா ஒரு வாரம் தான் கலெக்ஷன் பேசிக்கிறாங்க எல்லோரும். ஸோ தென் அப்புறம் என் டீமை பற்றி சொல்லணும். லைக் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஹைப் கொடுத்தாலும் அதை மீட் பண்ணணும்னு நான் சொல்ல முடியும். இது வந்து என் தனிப்பட்ட முறையில் உள்ள நம்பிக்கை அப்படி சொல்ல வரல. டீம் அப்படி விதை விதைச்சோம்னா லைக் தண்ணி ஊற்றி செடி முளைச்சி பூவெல்லாம் பறித்து பொக்கே கையில் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு டீம் இது. ஸோ என் டீமுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன்னா, லைக் என் படம் மூலியமாக தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நினச்சி அவங்க சந்தோஷப்படணும், லைக் எல்லா விதத்துலையும் அவங்க பாராட்ட பண்ணணும். அது இந்த படம் பண்ணணும்னு உறுதியாக நம்புகிறேன்.
நன்றி, வணக்கம். ஜென்ரலாக தியேட்டர்ஸ் வந்து பெரிய படத்துக்கு ஒரு டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. அது வர்ற கலெக்ஷனில் 70% வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 30% தியேட்டர் வாடகையை எடுத்துப்பாங்க. ஏன்னா சின்ன படங்கள் வர்றப்ப 50% தான் தர முடியும், நாங்கள் இன்னொரு 50% வாடகையை எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இது இந்த 40-50 வருஷமாக அதுதான் ட்ரெண்டு. லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிற ட்ரெண்டு பார்க்குறப்ப சின்ன படங்களோட சக்ஸஸ் ரேஷியோ இது பார்க்குறப்ப அநேகமாக நெக்ஸ்ட் இயர் வந்து பெரிய படத்துக்கு 50%ம் சின்ன படங்களுக்கு 70%ம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சின்ன படங்கள் போய்கிட்டு இருக்கு. அது கண்டென்ட் சைடும் சரி, டேலண்ட்ஸ் சைடும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். அந்த ஷார்ட்டேஜ் வர்றப்ப இண்டஸ்ட்ரி திணறும், ஃபெயிலியர்ஸ் கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா படங்களும் ஓடாமல் போகும். அப்போ ஒரு நியூ பிரீட் ஆஃப் டைரக்டர்ஸ் உள்ளே வருவாங்க. அந்த நியூ பிரீட் வர்றப்ப திருப்பி எல்லாமே நல்ல கண்டென்ட் வரும், நல்லா ரசிக்கிற கண்டென்ட் வரும், பாராட்டுற கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட்ஸ் கிடைக்கிறப்ப படங்கள் ஓட ஆரம்பிக்கிறப்ப தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆபவானந்த் சார், அவங்க அந்த குரு விஜயகாந்த் சார் கண்டினியூஸாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறையா நியூ டேலண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க. ஆர்வி உதயகுமார் சார் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய காலகட்டம் வந்து ஒரு பீரியடு போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ஷார்ட்டேஜ் வரக்கூடிய சூழல் இந்த ஒரு 2-3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கண்டென்ட்ஸ் ஃப்ரெஷ் கண்டென்ட்ஸ் வராமல் பழைய விஷயங்களே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா காதல் சொதப்பு எப்படிலேருந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸுடைய படங்களும் மினிமம் பட்ஜெட் படங்கள் அட்டகத்தி, பீஸா இந்த மாதிரி படங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த நியூ டேலண்ட்ஸ் வந்து அடுத்த 10 வருஷத்தை இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நல்லபடியாக கண்டென்ட் ஷார்ட்டேஜ் இல்லாமல் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷனுடைய நாயகன் சந்தோஷ் நாராயண் பாராட்டணும். ஏன்னா தொடர்ந்து நல்ல தரமான இசையை கொடுத்துட்டு வராரு. ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னொரு 1 year 2 yearsல வந்துடுவாருங்கிறது எனக்கு தெரியும். ப்ளஸ் கானா பாலான்னு ஒரு இயக்குனர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு டாப் டைரக்டர், ஒரு நம்பர் 1 மியூசிஷியன் மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. என் படத்தில் அவர் வாய்ஸ் நல்லா இருக்கு சார், புதுசாக இருக்குது, நம்மளுக்கு ஓப்பனிங் சாங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே அண்ணன் எப்பவுமே இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் மாற்றிட்டாரு. இன்னமும் நிறைய கோல்டு இருக்கும், பயங்கரமாக இருப்பார், ஜுவல்லரி ஷாப் மாதிரி தான் இருப்பார். போய் காலையில் போய் பார்த்தோன்னே வந்தோன்னே பார்த்து பயந்துட்டார் டைரக்டர். என்னங்க இவர் இப்படி இருக்காரு, அவர் டோட்டல் கிளாஸு அண்ணன் மாசு. டோட்டலாக போனோடனே அவர் கொஞ்சம் செட் ஆகலை வேவ்ல இருந்து. அநேகமாக அந்த மியூசிக் டைரக்டர் வந்து இன்னொரு 1 yearல தலைவரை பார்க்க அண்ணன் வீட்டுக்கு நார்த் மெட்ராஸ் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அட்டகத்திலிருந்து அவரோட அசோசியேட் ஆகிருக்கிறது. ப்ளஸ் டைரக்டர் நலன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல இருந்தாலும் கூட ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் மத்தியில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா பார்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு. ஏன்னா இந்த படம் நிறைய விஷயங்களை உடைச்சு இண்டஸ்ட்ரிக்கு உள்ள கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸுங்கிறது வெறும் ஷார்ட் ஃபிலிமுக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு அடாப்ட் ஆவாங்களான்னு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. அது பீஸா வந்து காதல் சொதப்புது எப்படி வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து அது உடஞ்சிருக்கு. அந்த ட்ரெண்டை இது வந்து என்ஷூர் பண்ணும் இந்த படம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்கிறது ட்ரெய்லரு டீசர் சாங்ஸில் தெரியுது. இங்கே வந்து எல்லாரையும் வாழ்த்தின சிஃபா ப்ரொடியூசர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் எல்லா இந்த டீம் ஹோல் டீமுக்கு, லியோ ஹோல் டீமுக்கு, சிவி குமார் சார் மெயினாக சொல்லி ஆகணும். சிவி குமார் சார் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அட்டகத்தி படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மீட் பண்ணோம் நைட்டு. பார்த்தப்ப சரி யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நல்லா ஏமாத்திருக்காங்க மதுரையிலேருந்து அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பாவமாக இருந்தார். ஆனால் அப்பவே என் தம்பி பிரபு சொன்னான், இல்லை ஒரு பாவம் இல்லை, இருக்கிறதுல ஷார்ப்பு தலைவன் தான், நீ வேணா பாரு ஒரு வருஷத்துல ஒரு ஆட்ட போறாரு இண்டஸ்ட்ரிய அப்படிங்கிறது சொன்னா. சரி ஜட்ஜ்மெண்ட்ல நாம வீக்கு போல இருக்குது. ஆனா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்னோசன்ஸ். எந்த ஒரு விஷயத்திலையும்
சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சுட்டு இருப்போம். அந்த இன்னசென்ஸ் என்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தொலைதோ, அது டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், அந்த இன்னசென்ஸ் தொலைகிறப்ப நாமளும் காணாமல் போயிடுவோம் இண்டஸ்ட்ரியை விட்டு. ஸோ அந்த இன்னசென்ஸ் வந்து கொட்டி கிடக்கு சிவகுமார் சார்கிட்ட. அந்த இன்னசென்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் அது ஈசிஆர் ரோட்டில் திருக்கும்பரன் ஸ்டுடியோஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்குங்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர் அவர். ஸோ எல்லாரும் சார்பாகவும் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டுடியோ 9 அபி இந்த படம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை இந்த படம் ஈட்டி தரணும். பேனராகவும் அவங்களோட அசோசியேட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் இந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.